வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், வீடு கட்டலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024 2025 வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, அதுக்கான லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அப்படி ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த சிமெண்ட்டு. ஓவரால் பில்டிங்கில் நம்ம ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட்டு, பிளாஸ்டிக் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்கு, காங்கிரீட்டு, ரூஃபு, பீம்னு இது மாதிரி நிறைய இடத்துல இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 410 மூட்டை தேவைப்படும். நம்ம ஏரியாவில் 330 350 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டையோட விலை போயிட்டுருக்கு. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுக்கு மட்டும் 1,35,000 செலவாகும். இந்த சிமெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அடுத்து இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம பில்டிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், காலம், பீமு, ரூஃபு, சன்ஷேடு, லிண்டல்னு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3200 கிலோ கம்பி மட்டும் தேவைப்படும். இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் 73 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓவராலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் மட்டும் 2,33,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டீலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் ரேட் மாறும். அடுத்து இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பில்டிங்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு மெட்டீரியல் தான் பிரிக்கு. செங்கல்லே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. சேம்பர் பிரிக்கு, கண்ட்ரி பிரிக்குன்னு. இதில் நான் உங்களுக்கு கண்ட்ரி பிரிக்கோட ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன். இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க்கு, பார்ட்டிஷன் வால் பண்ணுறதுக்கு, பேரப்பேட் வால், ஸ்டேர் கேஸ்னு இதே மாதிரி பிரிக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக 16,000 கல் தேவைப்படும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 8.50 12 ரூபா வரைக்கும் கல் போயிட்டுருக்கு. இந்த செங்கலுக்கு மட்டும் பார்த்தோன்னா 1,36,000 ரூபா நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணால். உங்கள் ஏரியாவில் செங்கலோட விலை என்ன போயிட்டுருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் எம் சாண்டு, பி சாண்டு. இந்த எம் சாண்டு, பி சாண்டு இல்லைனா எந்த ஒர்க்குமே நடக்காது. அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான மெட்டீரியல் தான் இந்த ரெண்டுமே. இந்த எம் சாண்டும் பி சாண்டும் ஓவராலாக நம்ம பில்டிங்கில் எல்லா ஒர்க்குக்கும் தான் நான் இன்க்ளூட் பண்ணி கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எம் சாண்டு மட்டும் பார்த்தோன்னா 14 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 6,000ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 14 யூனிட்டோட விலை மொத்தம் 84,000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பி சாண்டு யூஸ் பண்ணுவோம். இந்த பி சாண்டு 800 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 8 யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்டோட விலை 7,000 வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக இந்த பி சாண்டு மட்டும் 56,000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எம் சாண்ட், பி சாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,500 வரை கம்மியாக கூட கிடைக்கிது ஒரு சில ஏரியாவில். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற ரேட்டு. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அடுத்து நம்ம பில்டிங்கில் காங்கிரீட் போடும்போது யூஸ் பண்ணுற முக்கா ஜல்லி, 1.5 ஜல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து 20 mm 40 mm ஜல்லின்னு சொல்லுவாங்க. இதோட டோட்டல் குவான்டிட்டியை இப்போ நம்ம பார்ப்போம். ஓவராலாக இந்த பில்டிங்கில் காங்கிரீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறது முக்கா ஜல்லி மட்டும் பார்த்தோன்னா 17 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 5,000 வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக இந்த முக்கா ஜல்லி 55,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 1.5 ஜல்லி ஓவரால் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 1.5 ஜல்லி மட்டும் 5 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 5,000 வச்சுக்கிட்டோம்னா 25,000 செலவாகும் இந்த 1.5 ஜல்லிக்கு மட்டும். ஒரு சில ஏரியாவில் இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம், இதை விட அதிகமாக கிடைக்கலாம். உங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டை செக் பண்ணிங்க. அடுத்து இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டி முடிக்க டைல்ஸ் மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓவரால் பில்டிங்கில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வாலுக்கு, ஃப்ளோருக்கு, கிச்சனில், பாத்ரூமுக்கு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் தேவைப்படும். அதாவது நம்ம வேஸ்டேஜ் இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய்க்கு நம்ம டைல்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம கிச்சனில் கிரானைட்டு, கடப்பாக்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 24,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். டைல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்தும் குவான்டிட்டியை பொறுத்தும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியலுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓவராலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல நம்ம ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். மொத்தமாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1,60,000 1,85,000 வரைக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஆகும். நாம் வாங்குகிற பிராண்டை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம். இதில் நான் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலோட ப்ரைஸ் தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பில்டிங்கில் வுட் ஒர்க்குக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வுட் ஒர்க்குக்கு தேவையான மரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் விண்டோ, டோரு, அதோட ஃப்ரேம்ஸு, வென்டிலேஷன் இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வுட் ஒர்க் மெட்டீரியலுக்கு மட்டும் 80,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் செலவாகும்.
நம்ம பில்டிங்கில் எந்த ஒர்க்குக்கு எந்த மரம் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோட விலை வித்தியாசம் வரலாம். நீங்கள் என்ன மரம் யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல். இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் இதை மாதிரி பில்டிங்கில் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா இடத்துக்கும் சேர்த்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான ஒயிட் வாஷ், பட்டி, பெயிண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 80,000 ஆகும் இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற பிராண்டை பொறுத்து அதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலோட காஸ்ட்டையும் பார்த்தாச்சு. பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்புறம் இதர செலவுகள்னு ஒரு அமௌண்ட் செலவாகும். அது பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் போட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,80,000லேருந்து 11.5 லட்சம் வரைக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் செலவாகும். இந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் ஒவ்வொரு மெட்டீரியலோட குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் காஸ்ட்டோட ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்கலாம், இல்லை அதிகமாகவும் கிடைக்கலாம், இல்லை இது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட்டு தான். அடுத்து இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பில்டிங்கில் சிவில் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், வுட் ஒர்க், டைல்ஸ் இது மாதிரி எல்லா ஒர்க்கும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் சிவில் இன்ஜினியரோட சர்வீஸ் சார்ஜ் நான் இதில் சேர்த்து தான் போட்டிருக்கேன். மொத்தமாக 6 லட்சத்துலேருந்து 6.5 லட்சம் வரைக்கும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் செலவாகும். இந்த லேபர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் இதை விட அதிகமாகவும் ஆக சான்ஸ் இருக்குது, இதை விட கம்மியாகவும் ஆக சான்ஸ் இருக்குது. சென்னை மாதிரியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் ரொம்பவே அதிகமாகும். அதனால் இதில் உள்ள மேக்ஸிமம் காஸ்ட்டை நம்ம வச்சுக்கலாம். ஒரு சில பேர் லேபர் காஸ்ட்டில் அவங்களோட சிவில் ஒர்க்குக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அதனால் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி கேட்டுங்க. உங்கள் ஏரியாவில் லேபர் காஸ்ட் எவ்வளோ போகுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும், ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவையும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடு கட்டணுன்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேசிக் ரேட் என்ன வரும், என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்ட போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.